ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு புது சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து பார்ட் 1 எங்கே போச்சுன்னா அதில் ஃபுட்டேஜ் தொலைஞ்சி போச்சு. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஹலோ அஷிராமா, கேட்குதா? ஹலோ அஷிராமா, ஒழுங்காக எனக்கு நெட்டு கிடைக்கல, ஒழுங்காக பேசு. கைஸ், இங்கே தான் அப்சிடியன் இருக்குது. ஒரு நிமிஷம். சரி கைஸ், போன வீடியோவில் ஒன்றும் பண்ணல. கேபிள் போயிட்டு டைமண்ட்ஸ் கொஞ்சம் 3 டைமண்ட் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்சிடியன் மைண்ட் பண்ண போகிறோம். டே ஹரி, செத்துட்டேன்டா லாவால. டைமண்ட் எல்லாம் காலி போயிடுச்சு. ஸோ கைஸ், நான் வந்து ஓனருக்கு உட்காந்து எல்லாம் மைண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அங்கே லேபிஸ் இருக்குது. சாப்பாடு. சரி கைஸ், நான் இந்த கேவை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ், அப்படியே கீழே வந்தால் ஒரு டைம் இருந்துச்சு. அதை மைண்ட் பண்ணிவிட்டு சைடில் மைண்ட் பண்ணி பார்த்தா இன்னும் 2 டைமண்டு. எனக்கு ஒரே சந்தோஷம் கைஸ். அப்புறம் நீங்களும் டைமண்ட் பார்த்தா சைடெலாம் மைண்ட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக ஏதாச்சும் இருக்கும். கன்ஃபார்மாக ஒரு சில டைம்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு நான் அப்படியே மேலே போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், அப்படியே நான் மேலே வரும்போது செத்துட்டேன். இப்போ போயிட்டு கேவில் தான் செத்தேன். லாவா உள்ளே போய் சாகலை, கேவில் தான் செத்தேன். இப்போ போயிட்டு அந்த லூட்டெலாம் எடுக்கணும். சரி, லூட்டை எடுத்துட்டு வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், கஷ்டப்பட்டு கீழே வந்து லூட்டெலாம் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு மேலே போகணும். சரி, மேலே போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், மேலே வந்துட்டேன். மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வுட்டு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் வுட்டு எடுத்துக்கினேன். இப்போ நைட் டைம் ஆகுது. நைட் டைமு மூஞ்சோடனே வந்து உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கீழே தோணணும். ஓகே கைஸ், கீழே தோண்டி கொஞ்சம் ஃபர்னஸில் வச்சுட்டு நைட். ஓகே கைஸ், காலையில் ஆகிடுச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு உள்ளே வந்துட்டான். அவனை போய் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், தேடணும். கீழே டாட் காமிக்குது, அதை வச்சு தான் போனோம். அவன் பக்கத்தில் பண்ண வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், அவன் பக்கத்தில் வந்தால் எங்கேயோ மண்ணு மாதிரி எங்கேயோ மாட்டின்னு இருக்கான். அவனை சாவடி சொன்னால் அவனுக்கு ரொம்ப ஹேங் ஆகுதான். சரி, அவன் திருப்பி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். அவன் உள்ளே வராமல் அப்படியே வெளியே போயிட்டான். அதனால திருப்பியும் உள்ளே வந்தோடனே உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்குள்ளே வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். கைஸ், அந்த பையனுக்கு உள்ளே வந்து எதோ பண்ணி பார்ப்பேன். கட்சியில் அவன் உள்ளே வந்துடுவான். கட்சியில் அந்த பையன் உள்ளவும் வந்துட்டான். அவங்ககிட்ட கொஞ்சம் பொருளை எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா என்னோடய இன்வென்ட்ரி ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்புறம் இவ்வளோ நேரம் கொண்டாரு இது ஸ்டோன்லாம் என்னது சாப்பாடெலாம் ஊறிக்கி வச்சுருந்த இடம்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டேன். வில்லேஜ் ஏதாச்சும் இருக்கிறான்னு பார்க்கறதுக்கு. ஓகே, அப்படியே போவோம். வில்லேஜ் கன்ஃபார்மாக எங்கேயாச்சும் இருக்கும் கைஸ். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், 4 blocks tall சுகர் கேன். ஆமாங்க, ரேர் தான் நினைக்கிறேன். ஓகே
கைஸ் அப்படியே இங்கே வந்தால் ஒரு வில்லேஜ் கைஸ், சூப்பர். இங்கே தான் தங்க போகிறோம், அதனால் எல்லா இடத்தையும் பிளெயின் ஆக்கிட்டு பார்க்குறேன். தூங்கி எழுந்தோடனே அது இந்த ஏரியாவை கொஞ்சம் இந்த செஸ்ட்டெலாம் வச்சு ஃபர்னஸ்லாம் வச்சு நல்லா பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 செஸ்ட்டு எடுத்துட்டேன். ஏன்னா என் இன்வென்ட்ரி ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு வந்து பிளான்ஸ் எடுத்துகிட்டு 2 செஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு கரெக்டாக இந்த கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் கரெக்டாக இங்கே வைக்கலாம். ஓகே, டபுள் செஸ்ட்டு வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்து சுகர் கேனும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும், வர வீடியோலாம் தெரியும் உங்களுக்கு. அது என்னன்னு தெரியும்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போட்டோன்னே நோட்டிஃபை டான்னு வரும். அப்புறம் வில்லேஜை லூட் அடிக்க கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் ஏன் லூட் அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவை ஃபுல்லாக கரெக்டாக ரெடி பண்ணதுக்கு தான் லூட் அடிக்காமல் இருந்தோம். இப்போ லூட் அடிக்க போகிறோம். ஆனால் லூட் அடித்தா கூட சாப்பாடு எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். அதுக்கு வந்து வில்லேஜஸ் தேவை. வில்லேஜஸை ப்ரீட் பண்ணதுக்கு நம்மளுக்கு சாப்பாடு இல்லை, இங்கேருந்து தான் சாப்பாடு எடுக்கணும். அப்புறம் இந்த புக்ஸ்லாம் எடுத்துக்கினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வர வீடியோலாம் தெரியும். அப்படியே கொஞ்ச நேரம் லூட் அடித்தேன். இந்த சைடும் கொஞ்சம் புக் இருந்துச்சு. இந்த புக்கையும் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே லெஃப்டன் இருந்துச்சு. இந்த லெஃப்டனையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வில்லேஜை ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு கேவ் இருந்துச்சு. சரி, இந்த கேவ் கன்ஃபார்மாக போகிறோம். ஆனால் அடுத்த வீடியோவில் போகலான்ட்டு இந்த வீடியோவில் வில்லேஜ் எப்படின்ற பாருங்கள். அயன் ஃபார்ம் கட்ட எல்லா பொருளும் ரெடி பண்ணணும். அதனால் அடுத்த வீடியோவில் போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு இந்த வில்லேஜை ஃபுல்லாகவே லூட் அடித்து முடிச்சுட்டு திருப்பியும் எங்களோட இடத்துக்கு போயிட்டோம். இப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம், அதுக்கான பொருளை எடுத்து வைடா அப்படின்னு சொன்னேன். என்னங்கன்னா கிராவல் அப்புறம் நிறைய வுட்டு எடுத்து வைன்னு. நான் போயிட்டு வில்லேஜில் பிடிச்சிட்டு வந்து போட்டுருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அது வந்து உங்களுக்கு காமிப்பேனா மாட்டேன்னா எனக்கே தெரில. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், வில்லேஜில் புரியுது ரொம்ப 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 கஷ்டமான வேலை. அப்புறம் கொஞ்ச நேரம் 2 வில்லேஜரை ஒரே ஒரு வில்லேஜருக்கு அது கூட்டின்னு போனோம். அங்கே போய் கூட்டின்னு போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே, கூட்டின்னு வந்தாச்சு. அயன் ஃபார்ம் கட்டுற கொஞ்சம் பொருளும் கிடைச்சாச்சு. இப்போ வந்து அயன் ஃபார்ம் கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுக்கு பெட்டு வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் பிளெயின் ஆக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்டு மட்டும் தேவை. அதுக்காக உள்ளே எடுக்க வந்தேன்னா இங்கே ஜங்கிள் இருந்துச்சு, அது உங்களுக்கு காட்டணும் ஆன் பண்ணேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே எடுத்து திருப்பியும் நம்மளோட இடத்துக்கே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு தேவைப்படுது. அதனால் இந்த பன்னிக்குட்டியை அடிச்சிக்கலாம். நில்லு, பன்னிக்குட்டி நில்லு, நில்லு, ஓகே கைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ளிண்ட்டு தேவை. அதனால் ஒரு ஷவல் செஞ்சுட்டு கிராவல் எல்லாம் என் ஃப்ரெண்டு எடுக்க சொல்லியிருந்தேன்ல, அதை ஃப்ளிண்ட்டாக ஆக்கணும். அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறது, ஏன்னா அது ஒரு மொக்க ப்ராசஸ். அதை பார்த்தீங்கன்னா பண்ணி போகிறீங்க. சரி, நமக்கு தேவையான பெட்டெலாம் கிடச்சாச்சு. இப்போ அந்த பில்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உள்ளெலாம் வச்சிடலாம். ஓகே கைஸ், பில்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம டர்ட் வச்சு தான் கட்ட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு பில்டிங் ப்ளஸ் இல்லை. நம்ம அப்புறமா வேணால் வேறு பிளாக் வச்சு பேட்சப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டர்ட் வச்சு தான் கட்ட போகிறோம். ஓகே, கொஞ்சம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டு பெட்டு வைக்கணும். சரி, பெட்டு வச்சுட்டு வந்து பார்க்குறேன். பெட்டு வச்சுட்டு முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் வுட்டு கேட்டேன். அப்புறம் இப்படி தாங்க உள்ளே இருக்கணும்.
அப்புறம் அந்த மேலே இருக்க லேயர் மட்டும் இப்போயே போட்டுறாதீங்க, ஏன்னா அவங்க வளர்ந்தது அப்புறம் போடுங்க, இல்லை சஃப்கேட் ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஹாப்பர் செய்யணும். அதுக்கு வந்து வுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை செஸ்ட்டாக மாற்றணும். அப்புறம் இந்த அயன் எப்படி கிடச்சிதுன்னா, பில்ட் பண்ணும்போது அயன்கள் அங்கங்கே ஸ்பான் ஆனாங்க, அவங்கள அடித்து அயனை திட்டுட்டேன். அப்புறம் 5 தேவை, 4 தான் தேவை. ஆனால் நம்மளுக்கு அயன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 3 ஹாப்பரு, ஒரு செஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே கேஸ், அப்புறம் மேலே கிளாஸ் வச்சுட்டேன். ஏன்னா மேலே கிளாஸ் அது மாதிரி வச்சா தான் மேலே ஸ்பான் ஆக மாட்டானுங்க. அப்புறம் இங்கே வந்து எல்லா இடத்தையும் சுரஞ்சி விட்டுட்டேன், அப்போ தான் எனக்கு ஒன்றும் ஸ்பான் ஆக மாட்டானுங்க. ஓகே, இப்போ வந்து உள்ளே ஸ்பான் ஆகின்னு இருக்கானுங்க. இப்போ வந்து அவனை அடிக்கணும். அப்புறம் நீங்கள் ஸ்டார் கேஸ் மாதிரி வச்சிடாதீங்க, ஏன்னா ஜாம்பிலாம் மாதிரி இருக்கும். அப்புறம் அவனுக்கு வச்சு போட்டு இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் செய்யலான்னு வந்துட்டேன். கைஸ், இது ஒன்று மேலே இருக்கணும் கைஸ். ஓகே, இப்போ இப்படி தான் இருக்கணும் ஸ்டோரேஜ் சிஸ்டம். இப்போ சுற்றி கிளாஸில் வைக்கணும். எப்படின்னா போட 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 உரா 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 நம்ம இந்த அயன்கள் உரா. அப்படியே அவன் அச்சிடலாம், அவன் பக்கத்துலேயே போய் அடிப்பான். வணக்கம்பா மாப்பிள்ள. நான் எப்பயும் ஆட்டியே போட்டு முடிச்சிட்டேன். சும்மா சொன்ன ஒன்றுமே எடுக்கலடா. சரி வாப்பா, ஏதோ சண்டைக்கு வரையான்னு கூப்பிட்டேன். ஒரே நிமிஷம் இரு, நானும் வரேன். அதெல்லாம் வேணும்ண்ணா, அதெல்லாம் அது அது இன்னும் ஒரு 10 வில்லேஜர் வேணும். புரியல, வாப்பா கூப்பிட்டியாப்பா நீ? ஏதோ ஏய், ஏன்டா பயப்படுற? ஏய் இரடே நான் பிளாக் செத்துக்கிறேன். ஏன் நான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு தெரியுமா கிரைண்ட் பண்ணேன்? இரா கத்தாத, அயன் பிக்கப்ஸ் வச்சிருந்த அயன் பிக்கப்ஸ் எது வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? இருப்பா தம்பி. என்ன நான் என்ன பண்ண? ஏய் நான் எங்க அடிச்சேன்? பைத்தியக்கார். போ 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 நீ எப்படி எல்லாத்தையும் என்கிட்ட மாட்டுற? டேய் பைத்தியக்கார, வாடா வாடா, சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா. டேய் வில்லேஜ் அடிக்காதடா. தரமாடா, அவள்தான் ஒன்னொரு வீடியோ மாட்டிக்கிச்சு. இந்தா இந்த நீ வச்சுக்கோ.
மண்டை ஒஞ்சிச்சு பாரு, மண்டை செஞ்சுக்கோ. என் லூட்ல வச்சுடு. இந்த வெறும் அந்த இந்த ஆர்மர் மட்டும்தான், அது வச்சுட்டு எல்லாமே எடுத்துக்கோ. அது வச்சுட்டு அது மட்டும் எடுத்துக்கோ, வேறு எல்லாத்தையும் குத்துரு. குடிக்கிறேன் உன்னை சாவச்சு விட்டுப்பேன். குடுறா குடிக்கிறேன். யார் வேணா அண்ணா வந்தா ஏண்டா வாடா வாடா சண்டைக்கு வாடா. என்ன டேய், நான் இப்போ தான் லாவா எடுத்துன்னு வரேன். இந்த லாவா இஷ்டம் பார். என்னது தூங்கடா தூங்கடா. அம்புக்கு எங்கடா இது இருக்கு? 2000 years later. டேய் பாத்துக்கோ. ஐயோ ஷீல்ட் வச்சு நல்ல டேஸ்டடா. டேய் என்னோட அயன் பிகக்ஸ் கூட காணோடா. டேய் நான் ஏன் இதை உடைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இதில் கிளாஸில் பண்ணால் செம கூலாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கிளாஸ் மேலே அயன் கொண்டு ஸ்பான் ஆக மாட்டேன். ஸோ கைஸ் ஓகே ஃபுல்லாக உடச்சி முடிச்சாச்சு. இப்போ மேலே ஃபுல்லாக கோபல் ஸ்டோனால் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் முடிச்சாச்சு கைஸ், அயன் ஃபார்ம் முடிச்சாச்சு. ஓகே கைஸ், இந்த அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகுது. இது எப்படி போகுதுன்னு நான் உங்களுக்கு ஒரு நாள் ட்விட்டரில் கன்ஃபார்மாக போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாய்.